கும்பகோணம் அருகே கள்ள நோட்டுகளை மாற்ற முயன்ற கல்லூரி மாணவர்கள் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கும்பகோணம் அருகே தாராசுரத்தில் உள்ள பெட்டி கடைகளில் 100 ரூபாய் கள்ள நோட்டுகளை கொடுத்து சிலர் மாற்ற முயன்றனர். தஞ்சாவூரைச் சேர்ந்த முருகேசன், அன்னப்பன்பேட்டையைச் சேர்ந்த மணிகண்டன் மற்றும் சிலம்பரசன் ஆகியோரை பொதுமக்கள் கையும் களவுமாக பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். கள்ள நோட்டு குறித்து விசாரணை செய்தபோது இருவர் கல்லூரி மாணவர்கள் என்பதும் அவர்களிடமிருந்து 20,000 ரூபாய் கள்ள நோட்டுகளையும் கள்ள நோட்டுகள் தயாரிக்க பயன்படுத்திய ஸ்கேனர் மற்றும் பிரிண்டர்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். 10 மணிக்கு தாராசுரம் சேர்ந்த முருகேசன் கூட 2 பேர் வந்து 100 ரூபாய் கடையோட மாத்திரம் ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த கடைக்காரன் பார்த்துட்டாங்க, தோற்றமாக ஓடி இருக்காங்க, மோட்டர் சைக்கிள் எஸ்கேப் ஆயிருக்காங்க. இன்னைக்கு கால் போலீஸுக்கு புகார் கொடுத்து வழக்கு கூட காலில் செக்யூரிட்டி விசாரிக்கும் போது கேஸ் மூலம் அரெஸ்ட் பண்ணி 1600 ரூபா அவன் கூறி வேண்டியிருக்கு. சர்டிஃபிகேட் அன்னைக்கு வீட்டில் இருந்து இந்த லேப்டாப் ஒன்று, ஸ்கேனிங் மிஷின் ஒன்று, பிரிண்டர் சீஸ் பண்ணியிருக்கு. அதில் 10 ரூபா நோட்டில் 200 ரூபா தரணும். கல்லூரி மாணவர்கள் நவீன யுக்தியுடன் கள்ள நோட்டுகளை ஸ்கேன் செய்து பிரிண்ட் எடுத்து கடைகளில் மாற்றிய சம்பவம் அப்பகுதி வியாபாரிகளிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.